அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் ஸ்டிப் நெக்கு, கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை ஆகியவற்றுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் எப்படி தீர்வு காணுவது என்பதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டிப் நெக்கு நிறைய ஆயிடுது, கழுத்து பிடிப்பு, கழுத்தில் வலி ஏற்படுது. அதுக்கு பல்வேறு வகையில் காரணங்கள். இப்போ நிறைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 hours 3 hours 4 hours 5 hours சிஸ்டத்திலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கழுத்து பார்த்தோம்னா அப்படியே ஸ்டிப் ஆகிடுது, கழுத்தில் வலி ஏற்படுது. அதே மாதிரி சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புகளும் வருது. நரம்பு அழுத்தம் ஏற்படுது, கழுத்துக்கு செல்லக்கூடிய நரம்புகள், கழுத்துக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் அழுத்தம் ஏற்படுது. சீரான ரத்த ஓட்டம் பிரெயினுக்கு தலைப்பகுதிக்கு செல்வதில்லை. இதனால என்ன பண்ணுதுன்னா டென்ஷன் அதிகமாகிறதுனால நிறைய பேருக்கு சரியாக தூக்கம் வர்றதில்லை, நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்படுது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருப்பது கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, அதுதான் ஸ்டிப் நெக் அப்படின்னு சொல்றது. சில நேரங்களில் அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் கூட ஏற்படுது. அதனால அது காரணம் நம்ம 6 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. அதனால வெற்றிக்கு தலை சுத்தலும் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்போ அதுக்கு தீர்வு காணுவது எளிமையாக பல்வேறு மருத்துவ முறை இருந்தாலும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் எப்படி கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமல் நம்ம குணப்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிறது கழுத்து பகுதியில் வலிகள் ஏற்பட்டு அதில் இரத்த குழாய்கள் அழுத்தத்தின் காரணமாக கைகளுக்கும் வலி வந்துடும். இந்த ஷோல்டரில் ஏற்பட்டு கை முழுவதும் வலி வந்துடும், கை முழுவதும் மரப்பு தன்மை ஏற்படும். இந்த கழுத்து வலி அப்படியே பரவி கைகளுக்கும் பரவி அந்த வலிகளையும் கைகள் கடுப்பு தன்மையும் ஏற்படுத்தும். ஆக ஆரம்ப நிலையிலே இதை நம்ம முறையாக எடுக்கலைன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு கழுத்து ஸ்டிப் ஆகிடும், திருப்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு ஆரம்ப நிலையிலே கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, ஸ்டிப் நெக், இதை நம்ம சரி செய்வதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் எளிமையாக பயன்படுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்க, இந்த இடம் தான் முக்கியமானது. இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றது. அதில் முக்கியமாக இந்த விரல் முடிகிற இடத்துல 3 ஃபிங்கர் கவர் ஆகக்கூடிய பகுதி தான் நமக்கு மெயினாக சர்வைக்கல் அப்படின்னு சொல்றது. இந்த சர்வைக்கல் பகுதியில் பார்த்தோம்னா மொத்தம் 7 எலும்புகள் இதில் கனெக்டட் ஆகுது. இதை ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம்னா இதில் 7ஆக டிவைட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 7ஆக பிரிச்சிருவோம். 7ஆக பிரிச்சுட்டு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது 1வது பகுதி பிரெயினுடைய கனெக்டடு, அதே மாதிரி ஐ கனெக்டட் உள்ளது, 2வது பகுதி ஸ்பீச் நரம்புகள் உள்ளது, 3வது பகுதி, 4வது பகுதி, 5வது பகுதி தைராய்டு, 6 7 சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் வந்துடும். அப்போ இந்த 7 பகுதிகளிலும் சர்வைக்கல் 1 2 3 4 5 6 7 இது எல்லாமே இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் தலைப்பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். தலை நரம்புகள் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். தலைகளுக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதி எல்லாத்துக்கும் செல்லும். அதுபோல கண்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். ஸ்பீச் நெர்வ்ஸ் நல்லா இரத்த ஓட்டம் போகும். தைராய்டு பாயிண்ட்க்கு நல்ல சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். வாய்ஸ் பாக்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் வலிப்பு நோய்களை கண்ட்ரோல் பண்ணும். மைக்ரீன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இது கட்டுப்படுத்தும். காதுகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். ஆக தூக்கமின்மையை போக்கும். மெமரி பவர் நல்லா இருக்கும். மென்டல் டிசார்டர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது பயன்படும். ஆக இந்த சர்வைக்கல் பார்ட்டு மோர் இம்பார்ட்டன்ட். சர்வைக்கல்ல பிரச்சனை ஏற்படும் போது தான் நிறைய பிரெயின் டிசார்டர்லேருந்து நிறைய டிசீஸ் வர்றது காரணமாயிருது. அப்போ இந்த சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதியில் செல்வதற்கு நம்ம இதை நல்லா கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரும்போது என்ன பண்ணுறோம், இந்த பகுதியில் நம்ம அழுத்தத்தை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அழுத்தம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் சர்வைக்கல் பகுதி பார்த்துருக்கோம். இந்த சர்வைக்கல் பகுதியில் நாங்கள் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் சென்டரில் இந்த ரோலர் வச்சுட்டு இதை வச்சுட்டோம் அப்படின்னா இது மாதிரி ப்ரெஷரை கொடுப்போம். இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே வரும்போது சர்வைக்கல் 1 2 3 4 5 6 7 எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படும். அப்போ சர்வைக்கல் 1ல் ப்ராப்ளம் இருக்கா, 2ல் ப்ராப்ளம் இருக்கா, 3ல் இருக்கா, 4ல் இருக்கா, 5ல் இருக்கா, 6ல் இருக்கா, 7ல் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ சர்வைக்கல் 1 2 3ல் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அது பிரெயினை பாதிக்கும். சில பேருக்கு கோமா ஸ்டேஜ் ஏற்படலாம், சில பேருக்கு மெமரி பவர் லாஸ் ஆகலாம்,
இப்படி பெரும் பாதிப்புகள் இந்த 1 to 3க்குள்ள ஏற்படும் போது ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4, 5, 6, 7ல வரும்போது கழுத்து பிடிப்பு, கழுத்து திருப்ப முடியாமை, கழுத்து ஸ்டிப்னஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலிட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இது பிரச்சனை அதிகமாகும் போது கைகளுக்கு பரவி கைகள் மரப்புத்தன்மை இது போல பிரச்சனை ஏற்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நாங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், சேர்ந்து வச்சு அப்படியே போடுவோம். இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சர்விகளுக்கு வந்து கரெக்டாக வந்து அழுத்தம் கிடைக்கும். அப்படி கொடுக்கும்போது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். எந்த பகுதியில் வந்து நமக்கு பாதிப்பு இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். என்ன சர்விக்கல் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படி கொடுக்க கொடுக்க அங்கே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இப்போ வைக்கிறோம் பாருங்க, இது வந்து சர்விக்கல் 4. அப்போ இந்த இடத்துல அழுத்தம் இருந்தால் சர்விக்கல் 4 ஆர் 5ல ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அந்த இன்ஜெக்ட் அழுத்தம் கொடுக்க கொடுக்க ரீச் டு எனர்ஜி கழுத்து பகுதியில் போக அந்த வலி வந்து குறையும். அதே போல இந்த இடத்துல அழுத்தம் இருந்துச்சுன்னா 6, 7 இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாம வந்து ரிலீஃப் ஆகும். ஆக இந்த மெத்தட் ஆஃப் ப்ரெஷர் வந்து முக்கியமானது. எந்த பொசிஷன்ல அழுத்தம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பயிற்சியில வந்து தெளிவாக வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஆக இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு எளிமையா வந்து ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து தீர்வு காணலாம். இதில் நான் கொடுக்க கொடுக்க வந்து அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஆக இதை முறையாக கற்றுக்கிறதன் மூலம் நம்ம கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, கழுத்தெலும்பு தேய்மானங்கள், கழுத்துகளில் நரம்புகள் அழுத்த சூழ்நிலை, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டியில் ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம கொடுக்க கொடுக்க நல்ல நிவாரணம் கிடைக்கும். எல்லாருக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு இந்த அடிப்படையில் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். இதை வந்து இந்த சாதாரணமாக நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வர்றவங்களுக்கு இது மாதிரி சிகிச்சை முறையில் கொடுத்து கழுத்து பிடிப்பு, கழுத்து வலியை வந்து குணப்படுத்துறதுக்கும் நம்ம பயன்படுது. அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு அதை தெளிவாக வந்து பயிற்சி சொல்லி தர்றோம். இந்த இடத்துல கொடுக்கும்போது இதில் டயக்னோஸ் பண்ணுறது என்னன்னா வலிகளை வச்சு தான் எந்த இடம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சாதாரணமாக வலி இல்லை, இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயின் இருக்கும். இதில் தாங்க முடியாத ஒரு பெயினாக இருக்கும், அன்பேரபிள் பெயின். அப்போ இந்த இடத்துல இருந்து வச்சு மெதுவாக கொண்டு வரும்போது அழுத்தத்தில் எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, சர்விக்கல் இப்போ எந்த பகுதி பாதிக்கப்படுதுன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும். ஆக கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பகுதிகளுக்கு நிறைய இந்த நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்போம். இது ஒரு பகுதி கம்பல்சரி. இந்த சர்விக்கல் ப்ராப்ளத்துக்கு இந்த பகுதியில் நம்ம வந்து கம்பல்சரி அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி காலை அப்படி திருப்பும் போது இப்படி வருது பாருங்க, இதுலேயும் அழுத்தம் கொடுக்கணும். இதுலேருந்து வரக்கூடிய இந்த பகுதியும் அழுத்தம் கொடுக்கணும். இந்த பகுதி பார்க்கும்போது இது வந்து சர்விக்கலுடைய கனெக்டட் உள்ளது. இதுலேருந்து வரும்போது இந்த பகுதியில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுலேயும் கனெக்டட் இருக்கும். அதனால இதனுடைய மேலே பகுதியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கட்டையை இப்படி வச்சு இப்படி ரொட்டேட்டர் ப்ரெஷர் கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வர்றதுனால இந்த ஆக்சிபிட்டல் ஹெட்டேக், பின்பக்கத்துடைய தலைவலி, அதே போல பின்பக்கத்தில் உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், ஸ்டிப் நெக்கு, கழுத்து திருப்ப முடியாமை, இதுக்கு எல்லாத்துக்கும் இதுலேயும் கொடுக்கணும். ஆக இந்த 2 பகுதியிலையும் ப்ராப்பராக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கழுத்து பிடிப்பு, கழுத்து திருப்ப முடியாமை, கழுத்து ஸ்டிப் நெக் சில பேருக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலிட்டிஸ் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நல்லா தீர்வு காணலாம். இப்போ ஒன்றும் வழியில் இல்லை சார், வலி இருக்கான்னு கேட்டேன் உங்களுக்கு. இந்த பகுதியில் கம்பல்சரி கொடுக்கணும். கழுத்து பிடிப்பு, கழுத்து வலிக்கெல்லாம் இந்த பகுதியிலும் கொடுக்கணும், இந்த பகுதியிலும் உங்களுக்கு கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது எந்த இடத்துல வலி, இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வர்றோம், இந்த இடத்துல வரும்போது வலி தாங்க முடியாத வலின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ பிரச்சனை இந்த இடத்துல இருக்கும். அப்போ இதை 7ஆக பிரிக்கும் போது இந்த இடம் எதை வருது, ஒரு 4வது பாயிண்ட் வருது. அப்போ சர்விக்கல் 4 ஆர் 5ல இருக்கும். சில பேர் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலியில் பிரச்சனை வரும்போது ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம இந்த அழுத்தம் கொடுக்கறது டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு தெரபிஸ்ட் குவாலிஃபைடாக வர முடியும். அப்போ இந்த அழுத்தம் கொடுக்கும்போதே நமக்கு வந்து 7வது பாயிண்ட்ல பிரச்சனையா, 6வது பாயிண்ட்ல பிரச்சனையா, 5வது பாயிண்ட்ல பிரச்சனையா, 1, 2ல பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படும். ஆக ஏதோ சும்மா போட்டு அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி அழுத்தம் கொடுத்து கொண்டு வரும்போது அந்த வலிகள் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல வலி இருக்கும், பிரச்சனை இல்லைன்னா வலி இருக்காது. அப்போ ரைட் சைடில் பிரச்சனை இருந்தால் ரைட் சைடு காலில் இந்த பகுதியும் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் காலில் இருந்தால் லெஃப்ட் சைடில் இந்த பகுதியும் அழுத்தம் கொடுக்கணும். ஆக இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சர்வைக்கல் ப்ராப்ளம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலிட்டிஸ், ஸ்டிப் நெக்கு, கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமல் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணும், சில பேருக்கு கிட்னினஸ் மயக்கம் வரும்,
சில பேருக்கு தூக்கம் சரியா வராது, சில பேருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு கண் பார்வைகள் பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே ஈஸியா குணப்படுத்துறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் வந்து 100% உதவும். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ கட்டையை எப்போ வச்சாலும் இது கால் டேமேஜ் இல்லாம அழுத்தத்தை கொடுக்கணும். இப்படி வந்து பிடிச்சிடுறோமா, இப்படி வச்சு லைட்டா அப்படியே கொடுக்கணும். மேல் பகுதியை அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்க. இதை வந்து சில பேருக்கு வேகமாக அழுத்தக்கூடாது, நல்லா அப்படி கட்டையை வச்சு அப்புறம் ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்து அப்படியே கொண்டு வரணும். சில பேர் போட்டு அழுத்தத்தில் கால் டேமேஜ் ஆகிடும், அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி வச்சு லேட்டாக ஆயில் தடவி அப்படி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பகுதியும் இப்படி பிடிச்சிட்டோம்னா அப்படியே வந்து கொண்டு வரணும். இது கம்ப்ளீட்டா இப்ப கொடுத்தது வந்து நமக்கு கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில நம்ம அற்புதமா தீர்வு காணலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 25 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. அப்படியே எல்லாரையும் எடுத்துட்டு அப்படியே